இந்திய ராணுவத்தின் தரப்பில் செய்தியாளர் சந்திப்பானது நிகழ்த்தப்பட்டது. அதில் பேசிய பாதுகாப்புத்துறையின் செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பது பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்காகவும் இனிமேல் இதுபோன்ற ஒரு தாக்குதல் நடைபெறக்கூடாது என்பதை மையமாக வைத்து மட்டுமே இந்த ஒரு ஆபரேஷன் நிகழ்த்தப்பட்டதாக தெரிவித்திருந்தார். பாகிஸ்தானிற்கு போதிய காலக்கெடு கொடுத்திருந்தும் பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இந்தியா இதுபோன்ற ஒரு நடவடிக்கை மேற்கொண்டதாக கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய ராணுவ அதிகாரிகள், இந்த தாக்குதல் எப்படி எவ்வாறு நிகழ்த்தப்பட்டது, துல்லியமாக நிகழ்த்தப்பட்டது, எத்தனை முகாம்கள் பயங்கரவாத முகாம்கள் மீது நிகழ்த்தப்பட்டது போன்ற விவரங்களை அவர்கள் அந்த வீடியோவின் வாயிலாக விளக்கியிருந்தார்கள். இது தொடர்பான காட்சிகளையும் பார்த்திருந்தோம். தொடர்ந்து பல்வேறு ஆண்டுகளாக எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தால் இந்தியாவில் பல பொதுமக்களின் உயிர்களும் ராணுவ உயிர்களும் பலியாகி கொண்டிருக்கின்றன. இனி ஒருபோதும் இந்தியாவால் இந்த பயங்கரவாத தாக்குதலை அனுமதிக்க முடியாது என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது திரு விக்ரம் மிஸ்ரி அவர்கள் கருத்துக்களை பகிர்ந்திருந்தார். மற்றொரு தருணத்தில் இன்னும் விரிவான விளக்கங்களை தரவிருப்பதாகவும் அவர் கூறி சென்றிருந்தார். இந்த தருணத்தில் இந்திய ராணுவத்தின் தரப்பில் நிகழ்த்தப்பட்ட இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது இந்த ஆபரேஷன் சிந்தூர் எதற்காக நடத்தப்பட்டது, எப்படி நடத்தப்பட்டது என்பது தொடர்பான விளக்கத்தை அவர்கள் அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது வழங்கியிருந்தார்கள். தொடர்ச்சியாக அந்த வீடியோவில் எந்தெந்த முகாம்களில் இருந்து எந்தெந்த பயங்கரவாத அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருந்தன, அதை எவ்வாறு துல்லியமாக தாக்கி அளித்தோம் என்பது தொடர்பான விவரங்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக இந்திய எல்லையிலிருந்து எவ்வளவு தொலைவில் அந்த முகாம்கள் அமைந்திருந்தது, அதன் மீதான தாக்குதல் எந்த நேரத்தில் நிகழ்த்தப்பட்டது என்ற விவரங்களையும் அதில் பகிர்ந்திருந்தார்கள். இந்த தருணத்தில் இது தொடர்பான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதி, இந்த செய்தியாளர் சந்திப்பை நம்ம பார்த்திருந்தோம். இதனுடைய முக்கியத்துவம் என்னவாக இருந்தது, இதில் அவர்கள் குறிப்பிட்ட அந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்ட அந்த விதம் எவ்வளவு வியப்பாக இருந்தது, அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த ராணுவ அதிகாரிகளுடைய சந்திப்புக்கு முன்னதாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி பல்வேறு தகவல்களை குறிப்பிட்டு இருக்கிறார். இந்த தாக்குதல் சம்பவம் பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, அதற்கான ஆதாரம் இந்தியாவிடம் இருக்கிறது. மேலும் இந்த ஆபரேஷன் சிந்தூர் ஏன் மேற்கொள்ளப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை குறிப்பிட்டு இருக்கிறார். மேலும் இந்த தாக்குதல், பகல்காம் தாக்குதல் சம்பவத்திற்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய இந்த தொடர்புக்கான ஆதாரம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக இருக்கிறது. மேலும் ஐக்கிய நாடுகள் சபை மீது முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை அவர் சுமத்தி இருக்கிறார். பாகிஸ்தானில் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் சபை தவறிவிட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதற்கு அடுத்தபடியாக கர்னல் குரேஷி மற்றும் விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அவர்கள் இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது என்று தொடர்பான பல்வேறு தகவல்களை அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக கிடைக்கப்பெற்ற உளவுத்துறை தகவலினுடைய உண்மைத்தன்மையை வைத்தே இந்த தாக்குதல் சம்பவமானது நடத்தப்பட்டதாகவும், மேலும் அதிநவீன ராணுவ ஆயுதங்கள் மற்றும் சிறந்த வீரர்களை கொண்டு, ஏனென்றால் இந்திய தரப்பிற்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக் கூடாது என்பதை கணக்கில் கொண்டு சிறந்த படைகளை கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய தீவிரவாத நிலைகள் மட்டுமே குறிவைத்து தாக்கப்பட்டதாகவும், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாருக்கும் எந்த பாதிப்பும் வந்துவிடக் கூடாது என்ற வகையில் மிக திட்டவட்டமாக முடிவெடுக்கப்பட்டு இந்த தாக்குதல் சம்பவம் நிகழ்த்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த தாக்குதல் சம்பவம் என்பது, அதாவது ஆபரேஷன் சிந்தூர் என்பது இந்திய ராணுவத்தினுடைய வலிமையை பறைசாற்றும் வகையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் 9 தீவிரவாத முகாம்கள் குறிவைக்கப்பட்டு அந்த 9ம் அழித்தொழிக்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் அந்த 9 முகாம்களினுடைய பெயரும் என்ன, அதனை இயக்கும் அந்த முகாம்கள் எந்த தீவிரவாத இயக்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, மேலும் அது இந்திய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்ற அனைத்து தகவலும் கிடைக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் நள்ளிரவு 1:05 மணி முதல் 1:30 மணி வரை கிட்டத்தட்ட 25 நிமிடங்கள் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மொத்தம் 9 நிலைகளை பொறுத்தவரை முசஃபராபாத், கோட்லி, குல்பூர், பிம்பர், சியால்கோட், சாக்கம்ரு, முருட்டி, பகவல்பூர் இந்த 9 நிலைகள் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் முசாஃபராபாத்தில் இருந்து ஜெய்ஷ் முகமது மற்றும் லஷ்கர்-ஏ தொய்பாவுக்கு சொந்தமான 2 தீவிரவாத முகாம்கள் இந்திய எல்லையிலிருந்து
15 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. அவை தற்பொழுது அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கோட்லியில் இருந்த ஜெய்ஷ் இ முகமது மற்றும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்புக்கு சொந்தமான 2 ராணுவ நிலைகளும் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த நிலையில் அதுவும் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குல்பூரில் லஷ்கர் இ தொய்பாவுக்கு சொந்தமான ராணுவ முகாம் 25 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. அதுவும் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பிம்பர் பகுதியில் பொறுத்தவரை ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்புக்கு சொந்தமாக இதுதான் இந்திய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருந்திருக்கிறது. அதுவும் அளிக்கப்பட்டிருக்கிறது. சியால்கோட்டில் இருந்த ஹிஸ்புல் முஜாஹிதீனுக்கு சொந்தமான தீவிரவாதிகள் முகாம் மற்றும் சாக்கம்ரு அது ஹிஸ்புல் முஜாஹிதீனுக்கு சொந்தமானது. அதே போல முருக்தி பகுதியில் இந்த முருக்தி தான் முக்கியமான ஒரு தீவிரவாதிகளினுடைய களமாக பார்க்கப்படுகிறது. அங்கிருந்து தான் அதிக அளவில் தீவிரவாதிகள் பணியமர்த்தப்பட்டு எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் ராணுவத்தினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் மட்டுமே இருந்ததாகவும் தற்பொழுது அந்த முக்கிய ஒரு ராணுவ தீவிரவாதிகளுடைய முகாம் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் முக்கியமாக மிக அதிக தூரத்தில் இருந்தது பகவல்பூரில் இருந்த ஜெய்ஷ் இ முகமதுக்கு சொந்தமான 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த தீவிரவாதிகள் முகாம். ஜெய்ஷ் இ முகமது என்பது 2001ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தாக்குதல், மும்பை தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அமைப்புகளுக்கு சொந்தமானது ஜெய்ஷ் இ முகமது. இதனுடைய தலைவர் தான் இந்தியாவினால் நீண்ட காலமாக தேடப்பட்டு வரக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அந்த ராணுவ முகாம் அளிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த இந்த தீவிரவாதிகளினுடைய முகாம்கள் அனைத்துமே இந்தியாவிற்கு எதிரான நாச வேலைகளை, அதாவது தீவிரவாதிகளை பணிக்கு அமர்த்துவது, இந்தியாவிற்கு எதிரான தீவிரவாத தாக்குதலுக்கு திட்டம் செய்டுவது, மேலும் அங்கிருந்த தீவிரவாதிகள் எல்லாம் புறப்பட்டு வந்து இந்த இந்தியாவிற்கு எதிரான தாக்குதல்களை நடத்திய ஒரு மையமாக இருந்ததாகவும் இந்த குறிவைக்கப்பட்ட 9 முகாம்களும் வெற்றிகரமாக அளிக்கப்பட்டு இருப்பதாக தற்பொழுது இந்திய ராணுவம் சார்பில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாகவும் அடுத்த கட்டமாக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் மேலும் விரைவில் அதிகாரப்பூர்வமான செய்தியாளர்கள் சந்திப்பு இருக்கும் என்று வெளியுறவுத்துறை செயலாளர் தெரிவித்திருக்கிறார்.